FL2 FL3லாம் இப்போ வந்து நீங்கள் ஒரு ஹோட்டல் கட்டுறாங்க, அது FL3ங்கிறது ஒரு கட்டாயமாகிறது. ஏன்னா அதெல்லாம் வந்து ஃபாரினர்ஸ் வந்து தங்குறாங்க பண்ணுறாங்க, அதெல்லாம் ஒரு முறை இருக்குது. FL3 பொறுத்தவரையிலும் FL2 பொறுத்தவரையிலும் அவங்க வந்து ஒரு லிமிட் வச்சுருக்காங்க. அவங்க வந்து போலீஸ் அதெல்லாம் அனுமதிக்காமல் நேராக கவர்மெண்ட் கொடுத்துட்றது. அதனால் இதில் அரசாங்கம் தெளிவாக இருக்கிறது. இதை கிராஜுவலாக குறைக்கணுங்கிறதுல தெளிவாக இருக்கு. எனக்கு தெரியல, இங்க நடந்த சம்பவம் ஏதாவது சொன்னீங்கன்னாக்க நான் சொல்ல முடியும். நான் அது இல்ல போயிட்டு இருக்கு, என்னன்னு நான் விசாரிச்சு சொல்றேன். திட்டங்களால மக்கள் பயனடைறான்னு சொன்னீங்க, ஆனா அதே டாஸ்மாக்னால தான் மக்கள் அழிகிறாங்க. பெண்களும் போனது டாஸ்மாக் சொல்றேன். டாஸ்மாக் கடைகள் இருக்க வேண்டும் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய எண்ணம் அல்ல, ஆசை அல்ல. இது நீண்ட நாட்களாக இருந்து விட்டது. உடனடியாக அதை மாற்ற முடியவில்லை. ஆனால் படிப்படியாக குறைக்க வேண்டும். அது அவர்களை அதற்கு அடிமையாகின்னு நான் சொல்ல மாட்டேன், அதில் பழக்கமாகிவிட்டார்கள். எனவே அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி கொண்டு வர வேண்டும். திடீரென்று ஒரே நாளில் தூக்கி எறிந்து விட முடியாது. எனவே படிப்படியாக அதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள். இல்லை, அது வந்து அதுக்குன்னு நிர்வாகம் இருக்குது, அவங்க எடுக்க வேண்டிய நடவடிக்கை. இப்போ நீங்கள் அந்த கருத்தை சொல்லியிருக்கீங்க. நாங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட பேசி அது வந்து தவறு நடந்ததுன்னா இமீடியட்டாக கடுமையான நடவடிக்கை எடுக்க சொல்லலாம். சார், கரூர்ல சட்டவிரோத இல்லை, அது அந்த இலவசம் அந்த இலவசம் எந்த வகையில் அவங்களுக்கு பயன்படுதுங்கிறது பார்க்கணும். சமுதாயத்தை ஏற்றத்தில் கொண்டு வருவதற்கு பயன்படுகிறதா அல்லது அவர்களை ஏமாற்றுவதற்கு பயன்படுகிறதா? நீங்கள் வந்து காலையில் குழந்தைகளுக்கு ஒரு உணவு கொடுப்பது என்பது காலை எத்தனை பேர் அதுக்கு பின்னாடி வந்து சேர்ற எண்ணிக்கை கூடியிருக்கு. நீங்கள் அதை எடுத்து பாருங்க. நீங்கள் நம்ம கண்ணை மூடிக்கிட்டு யோசிச்சோம்னா எதிர்கால சமுதாயம் படித்து நல்ல இடத்துக்கு வந்தாங்கன்னா மற்றவரோடு நாம் போட்டியிட முடியும், மற்ற நாடுகளோடு போட்டியிட முடியும். அதுக்கு தான் அவர் ஏற்பாடு செய்கிறாரு. அதை வந்து செலவு கடன் நம்ம சொல்ல முடியாது. அதுக்கு வாங்குகிற கடன் நாம் போடுகிற நம்முடைய எதிர்காலத்திற்காக போடுகிற முதலீடு. எனவே இதெல்லாம் நம்ம மனசுல வச்சுக்கணும். மணிசாகர் பகுதியில் இலவச திட்டங்கள் சில கடன் ஆகுதுனாக்க எந்த திட்டத்தையும் செய்ய முடியாது. நீங்க ஒரு பெண் காலையில எந்திரிச்சு குழந்தைக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்க முடியாத நிலைமையில் இருக்கும்போது அதை அரசாங்கம் ஏற்றுக்கொண்டு ஒரு செலவு என்று சொன்னால் அது மாதிரி 100,000 செலவை நாம் ஏற்றுக்கொள்ளணும். ஏன்னா அந்த குழந்தைய நம்ம எதிர்கால சமுதாயத்தை நோக்கி கொண்டு போறோம். அந்த குழந்தை நாங்கள் போனோம், நான் அதெல்லாம் ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன், சும்மா விளம்பரத்துக்காக நான் சொல்கிறேன். ஒரு எலெக்ஷனுக்கு போனோம், அங்கே வந்து காலையில் சொல்கிறாங்க, நாங்கள் போகிற பொழுது காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு போகிறோம், 5:30 மணி 6 மணிக்கு நடந்து போயிட்டுருக்காங்க அந்த லேடிஸ் எல்லாம் பஸ்ஸு பிடிக்க. அவங்க சொல்கிறாங்க, அந்த காலையில் சாப்பாடு வந்ததுனால எங்களுக்கு நிம்மதியாக இருக்குன்னு சொல்கிறோம். அதை நாங்கள் ப்ராக்டிக்கலாக பார்த்தோம்.